अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा खलक़तुल जिन्न वल इंसा इल्ला लियअबुदून वक़ाल नबीना अलैहिस्सलातु वस्सलाम इन्न मिन अशर्रिन नासि इंदल्लाहि मंज़िलतन यौमल क़ियामा अर्रजुलु युफ़ज़ी इला इम्रअतिही व तुफ़ज़ी इलैहा सुम्म युनशिरु सिर्रहा औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதமான தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நேர் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதமான மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அதன் நோக்கம் என்ன, மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்ததனுடைய தாத்பரியம் என்ன, எந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான், எதற்காக கொடுத்திருக்கின்றான் என்று இன்று நம்மில் பல பேர் வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாதவர்களாக, வாழ்க்கையின் தத்துவத்தை புரியாதவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். சமீபத்திலே மனிதர்களுடைய தற்கொலையை பற்றிய ஒரு சர்வேயில், ஒரு புள்ளி விவரத்தில் வருடத்திற்கு வருடம் பிறப்பு விகிதம், மனிதர்களுடைய உலகத்திலே மனிதர்கள் பிறக்கக்கூடிய பிறப்பு விகிதம் வருடத்திற்கு வருடம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. குழந்தை பேரினுடைய கேட்டை பற்றியும் அல்லது மக்கள் தொகை கட்டுப்பாட்டினுடைய அவசியத்தை பற்றியும், மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை பற்றியும் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ததன் விளைவு பிறப்பு சதவீதம் என்பது, பிறப்பு விகிதாச்சாரம் என்பது கடந்த 10 ஆண்டுகளை விட இறந்த 10 ஆண்டுகளில் குறைந்திருக்கின்றது. ஆனால் இறப்பு விகிதமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா விதமான நோய்களுக்கும் விதவிதமான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது, மருத்துவத்துறை நவீனமயமாக்கப்பட்டது, தகவல் தொடர்பு துறைகள் நவீனமயமாக்கப்பட்டதன் காரணமாக நோய்களை பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு சிகிச்சைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக மனிதர்களுடைய இறப்பு விகிதாச்சாரமும் குறைந்திருக்கின்றது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் காரணமாக பிறப்பு விகிதாச்சாரமும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டுகளை விட தற்போதைய ஆண்டுகளில் நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாகவும், மருத்துவத்துறை வளர்ந்ததன் காரணமாகவும், மருத்துவத்துறையின் வளர்ச்சியின் காரணமாகவும் பிறப்பு விகிதமும் குறைந்திருக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் இடையிலே இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கையில் வாழ்வதே வீணானது, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு வெறுப்பு ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய விகிதாச்சாரம் மட்டும் ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே இருக்கின்றது. பிறப்பு விகிதமும் குறைக்கப்பட்டுள்ளது, இறப்பு விகிதம் குறைந்திருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையை வெறுத்து
தற்கொலை செய்பவர்களுடைய விகிதாச்சாரம் மட்டும் கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கின்றது. என்ன காரணம்? அந்த காலத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அவனுக்கு அப்படி படிப்பறிவு கிடையாது, உலக அறிவு கிடையாது, வாழ்க்கையின் நோக்கத்தை தெரியவில்லை. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது, எப்படி இந்த பிரச்சனை விடுபடுவது என்று தெரியவில்லை, அதனால் தற்கொலை செய்தார்கள். ஆனால் இன்று கல்வி அறிவு வளர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய கல்வி அறிவு விகிதாச்சார அடிப்படையில் வளர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான சிகிச்சைகள் கொடுக்கப்படுகின்றன. மனோவியல் சிகிச்சை வளர்ந்திருக்கின்றது. சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய மனோவியலை பற்றிய விழிப்புணர்வு அவேர்னஸ் மக்களுக்கு மத்தியிலே அதிகரித்திருக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட தற்கொலை சிந்தனை அதிகரித்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளக்கூடிய, தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஏன் அதிகமாகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கிய வாழ்க்கையின் மகத்துவத்தை, வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. தற்கொலை செய்து கொள்பவர்கள் அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமே இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை, உண்மையான தாத்பரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. இல்லையே, நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நல்ல முறையில் வியாபாரம் செய்கின்றோம், நல்ல முறையில் படிக்கின்றோம், நல்ல முறையில் தொழில் செய்கின்றோம், மனைவி மக்களோடு சந்தோஷமா வாழ்கின்றோம், நாங்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், பிறகு ஏன் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளவில்லை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் கேட்கலாம். அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது குறிப்பிடுகின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்தது என்னுடைய வணக்கத்திற்காக. அதாவது மனிதனுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே வணக்கத்திற்காகத்தான். இந்த வாழ்க்கையே ஒரு வணக்கம். இந்த வாழ்க்கையின் நோக்கமே மனிதன் அல்லாஹ்வை வணங்குவதுதான், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காகத்தான். அப்படி என்றால் இந்த வாழ்க்கையே வணக்கத்திற்காக என்றால், பிறகு நாம் தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது, திருமணம் முடிப்பது, இல்லற வாழ்க்கை ஈடுபடுவது, குழந்தைகள் பெற்றுக் கொள்வது, அந்த குழந்தைகளை பராமரிப்பது, இன்னும் எத்தனையோ பேர் காரியங்கள் இருக்கலாம் இருக்கின்றன. அப்ப அவைகளுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடாதா, நேரத்தை கொடுக்கக்கூடாதா? 24 மணி நேரம் பள்ளிவாசல்லே உட்கார்ந்து தஸ்பீஹ் உருட்டி கொண்டு தொழுது கொண்டு வணங்கி கொண்டு தான் இருக்க வேண்டுமா என்று ரப்பல் ஆலமீன் சொல்வது வாழ்க்கையே வணக்கத்திற்காகத்தான் என்று நாம் விளங்கினால், நாம் வணக்கத்தின் நோக்கத்தை, வணக்கத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். வணக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தான், வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தான் என்றால், அப்ப நம்ம வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, திருமணம் முடிப்பது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, சமூக வாழ்க்கையில் ஈடுபடுவது, சமூக சேவைகள் செய்வது, இதற்கெல்லாம் எப்படி நேரம் இருக்குது என்று நாம் கேள்வி கேட்போமினால் நாம் வணக்கத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள். ஏனென்றால் வணக்கம் என்பது சகோதரர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா தகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நான் ஈமான் கொண்டு விட்டேன், முஸ்லீமாகி விட்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று. ஆனால் நீங்கள் ஒருபோதும் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா தகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. உங்களுடைய மனோ இச்சை, உங்களுடைய மனோ இச்சை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய அபிலாஷை, உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய மனோ இச்சைகள் அனைத்துமே நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக மாறும் வரை, நான் கொண்டு வந்த இந்த தீன் அல் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுவதல்ல, உங்களுடைய மனோ இச்சை கூட இதைத்தான் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய மனோ இச்சையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றாதவரை நீங்கள் உண்மையான மூமினாக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, நாம் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்மால் முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தின்படி வாழவும் செய்கின்றோம். ஆனால் இந்த இஸ்லாத்தின்படி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல தொழுகை, நாம் வைக்கக்கூடிய நோன்பு, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத், நாம் செய்யக்கூடிய ஹஜ் அல்ல நாம் செய்யக்கூடிய இன்ன பிற இபாதத்துகள் எப்படிப்பட்ட மனிதனாக நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த இபாதத்துகளை நமக்கு விதியாக்கினானோ அப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த இபாதத்துகள் நம்மை மாற்றி இருக்கின்றனவா? எந்த நோக்கத்திற்காக இந்த இபாதத்துகளை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா, நிறைவேற்றிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம், நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் வாழ்க்கையாக மாறுவதற்கு பதிலாக நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் சடங்குகளாக மாறிவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்முடைய வணக்கங்கள், இபாதத்துகள் எல்லாம் சடங்குகளாக மாறிவிட்டன. தொழுவோம்,
5 வேளை தொழுவோம், நோன்பு வைத்துக் கொள்வோம், தாடி வைப்போம், தொப்பி போடுவோம், எல்லாம் செய்வோம், நம்மை முஸ்லீம் என்று பறைசாற்றிக் கொள்வோம். ஆனால் இந்த தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, இந்த இபாதத்துகள் மூலமாக எந்த ஒரு நல்ல குணம், எந்த ஒரு நல்ல அம்சம், எந்த ஒரு நல்ல பண்பு நம்மிடத்தில் உருவாவதற்காக அல்லாஹ் இதை கடமையாக்கினானோ அந்த பண்பு இன்று நம்மில் பல பேருக்கு மத்தியில் உருவாகவில்லை. ஏனென்றால் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் என்னவென்றால், வாழ்க்கை என்பது தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், இன்ன பிற வெளிப்படையான இபாதத்துகளை செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், மனைவி மக்களோடு வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சென்று விட வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இல்லை சகோதரர்களே, நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையின் தாத்பரியம் என்பது வேறு. நாம் இன்று வணக்கத்தை வாழ்க்கையாக ஆக்குவதற்கு பதிலாக நம்முடைய வழக்கத்தை வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையாக ஆக வேண்டும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் வணக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இபாதத்தினுடைய அம்சமும், ஒவ்வொரு இபாதத்தினுடைய தாத்பரியம் நமக்குள் வர வேண்டும். அதுதான் வணக்கத்தை வாழ்க்கையாக்குவது. ஆனால் இன்று நாம் வழக்கத்தை, நாம் அன்றாட நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம், தொழுகை என்பது நம்முடைய வழக்கம், நோன்பு வைப்பது என்பது நம்முடைய வழக்கம், ரமதான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைக்க வேண்டும், ஹஜ் செய்வது என்பது நம்முடைய வழக்கம். இந்த வழக்கத்தை நாம் வாழ்க்கையாக ஆக்கிவிட்டோம். இந்த வழக்கத்தை மட்டும் நிறைவேற்றினால் போதும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றி விடலாம். ஈமான் என்பது எவ்வளவு அடிப்படையானது. அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொள்வது. அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொள்ளவில்லை என்றால் ஒரு மூமின் உலகத்தில் வெற்றி பெற முடியாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது. அவன் எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி, ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அவர்களுடைய எல்லா நற்காரியங்களும் பாழாகிவிடும் ஈமான் இல்லை என்றால். எந்த நல்ல மனுஷனும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த ஈமானை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதோடு ஒப்பிடுகிறார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் பாருங்கள். நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நல்ல அமல் செய்கிறோம், நாம் மூமினாகி விட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படி சொல்லி தரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், லா மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் உண்மையிலேயே அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொள்வது எவ்வளவு அடிப்படையான விஷயம். அந்த ஈமானுக்கு அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழுகையோ மற்ற இபாதத்துகளை சொல்வதை விட, அந்த ஈமானுக்கு அடிப்படை ஆதாரமாக, அடிப்படை அடையாளமாக, அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொண்டதற்கு அடிப்படை அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் ஈமான் கொள்கிறார்களோ, ஃபலா யுதி ஜாரஹு, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். எதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால் நீங்கள் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள். இன்னைக்கு அண்டை வீட்டாருக்கு மத்தியிலே சச்சரவு ஏற்படுது, தகராறு ஏற்படுவது, ஒருவர் மற்றவருக்கு தொல்லை கொடுப்பது, தொந்தரவு கொடுப்பது, அது அடிதடி சண்டையாவது, என் சில சமயங்களிலே போலீஸ் வழக்கு என்று நீதிமன்றங்கள் வரை செல்வதெல்லாம் அன்றாட நடைமுறை, சாதாரணமான செயல்கள். ஆனால் அப்படி அண்டை வீட்டாரோடு தொந்தரவு கொடுப்பது, தொல்லை கொடுப்பது என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதோடு கொண்டு போய் சேர்க்கிறார்கள்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விசுவாசத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயம், அண்டை வீட்டாருக்கு மத்தியில் சச்சரவு ஏற்படுவது, சண்டை ஏற்படுவது சாதாரண நடைமுறை நினைக்கிறோம். ஆனால் அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். அதே போன்று இன்னொரு சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ, ஃபல் யகுல் கைரன், பேசினால் நல்ல விஷயத்தை பேசட்டும், அவுல் யஸ்முத், அல்லது அமைதியாக இருக்கட்டும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, தேவையில்லாத விஷயங்களை அரட்டை அடிப்பது, தேவையில்லாத அடுத்தவருடைய மனதை புண்படும் விதத்திலே, அடுத்தவருடைய மனதை வேதனைப்படும் விதத்திலே பேசுவதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. சும்மா கிண்டலுக்கு தானே சொன்னோம், கேலிக்கு தானே சொன்னோம். அடுத்தவருடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்படும், பாதிக்கப்படும், அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. மற்றவருடைய உணர்வுகளை பற்றி நாம் அது பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. என்ன வேண்டுமானாலும் வாயில் வந்தவரெல்லாம் பேசி விடுவோம். நாம் இப்படி சாதாரணமா நாம் நினைக்கக்கூடிய இந்த காரியத்தை, நாவினால் பேசக்கூடிய சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரியத்தை
எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி எதோடு கொண்டு போய் சேர்க்கிறார்கள்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மனிதர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். அடுத்தவருக்கு தீங்கு தரும் விதத்திலோ, அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்கும் விதத்திலோ, அடுத்தவர் மனதை பாதிக்கும் விதத்திலோ, அடுத்தவருடைய உணர்வை பாதிக்கும் விதத்திலோ அவர் பேச வேண்டாம். அப்படி பேசாமல் இருப்பது அவர் கொண்ட ஈமானுக்கு அடையாளம். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் யோசிக்க வேண்டும். ஈமானுக்கு அடையாளமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொன்னார்கள். ஈமானுக்கு அடையாளமாக என்ன பிற இபாதத்துகள் சொன்னார்கள் என்றால் இஸ்லாத்தின் 50 கடமைகள் அவைகள் எல்லாம். ஆனால் ஈமானுக்கு அடையாளமாக அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாமல் இருப்பது, ஈமானுக்கு அடையாளமாக அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பது, இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கும், எப்படிப்பட்ட ஈமான், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடிய அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக சொல்கிறார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையை, அண்டை வீட்டாரோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, சமூகத்திலே அடுத்தவரோடு நீங்கள் பழகக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் கொள்ளக்கூடிய வாழ்க்கை, நீங்கள் வியாபாரத்திலே கொள்ளக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே கொள்ளக்கூடிய வாழ்க்கை, உங்களுடைய சமூகத்திலே கொள்ளக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எல்லாம் இதுவே ஒரு வணக்கமாக மாற வேண்டும், இபாதத்தாக மாற வேண்டும். அப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்க வணக்கமாக மாற்றாமல், வாழ்க்கையை உங்களுடைய வணக்கமாக ஆக்காமல் வழக்கத்தை நீங்கள் வணக்கமாக ஆக்குவீர்களேனால், அன்றாட வழக்கத்தை அதே ஒரு இபாதத்தை போன்று ஒரு சடங்கை போன்று செய்து கொண்டிருப்பீர்கள், அது வணக்கமாக இபாதத்தாக கருதப்படாத அல்லாஹ்விடத்திலே அது ஒரு ரஸ்மோ ரிவாஜ், சடங்கு சம்பிரதாயம், அவ்வளவுதான். தொழுகிறாரா? சடங்குக்காக தொழுவார். தாடி வைத்திருப்பாரா? சடங்குக்காக தாடி வைத்திருப்பார். நோன்பு வைப்பாரா? ஊர்ல எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, இவர் நோன்பு கேட்டா என்ன அர்த்தம்? அதற்காக சடங்குக்காக நோன்பு வைப்பார். ஹஜ் செய்வாரா? சடங்குக்காக ஹஜ் செய்வார். அனைத்துமே சடங்குகளாக ஆக்கப்பட்டு விடும். அந்த இபாதத்துகளிலே ஒரு ரூஹானியத்தோ ஒரு உயிரோட்டம் இல்லாமல் போய்விடும். எப்பொழுது அந்த இபாதத்தை நாம் வணக்கமாக ஆக்கவில்லை என்றால். அருமை சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக, என்னுடைய வணக்கத்திற்காக படைத்தேன் என்பதனுடைய பொருள் என்ன? மனிதன் அன்றாட வாழ்க்கையில் காலையில் கண் விழித்ததிலிருந்து அவன் இரவு தூங்க செல்லும் வரை அவனுடைய ஒவ்வொரு அசைவுமே வணக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அசைவுமே வணக்கமாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கும் தருவாயிலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே வசியத்து கேட்கிறார்கள். மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளிலே சில பேர் நபிமார்களாக இருந்தார்கள், சில பேர் நல்லடியார்களாக இருந்தார்கள், யாருமே இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்களாக இல்லை. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். காலு, அவர்கள் சொன்னார்கள், நாபுது இலாஹக வ இலாஹ ஆபாயினா, உங்களுடைய இறைவனாகவும் இறைவனாக உங்களுடைய நம்முடைய முன்னோர்களாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நம்முடைய முன்னோர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். மௌலானா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவுடைய தலை சிறந்த இஸ்லாமிய அறிஞர், உலக அளவிலே போற்றப்பட்ட தலை சிறந்த அறிஞர், நம்முடைய காலத்திலே வாழ்ந்த அறிஞர், சமீபத்திலே ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள். மௌலானா அலிமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே எழுதும்போது, இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும்போது சொல்கிறார்கள், நிச்சயமா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டார்கள் என்று. பிறகு மரணிக்கும் நேரத்திலே யாரை வணங்குவீர்கள் என்பதை கேட்பதனுடைய அந்த வணக்கம், இபாதத் என்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், வெறும் தொழுகையோ, எனக்கு பிறகு யாரை தொழுவீர்கள், எனக்கு பிறகு யாருக்காக நோன்பு வைப்பீர்கள், எனக்கு பிறகு யாருக்காக ஹஜ் செய்வீர்கள் என்பது நோக்கம் அல்ல. அவர்கள் கேள்வி கேட்ட நோக்கம், எனக்கு பிறகு யார் தந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுவீர்கள், எந்த வாழ்க்கையை பின்பற்றுவீர்கள்? மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள் என்பதனுடைய பொருள் என்ன? யார் கற்றுத்தந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுவீர்கள், எந்த வாழ்க்கையை நீங்கள் வணக்கமாக ஆக்குவீர்கள்? அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வழிமொழிந்தார்கள், எங்களுடைய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கையை நாங்கள் வணக்கமாக ஆக்குவோம். இதுதான் சகோதரர்களே மனித வாழ்க்கையின் நோக்கம். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கற்றுத்தந்த வணக்க வழிபாடுகளை நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வணக்கத்தை வாழ்க்கையாக ஆக்கும் பொழுதுதான், ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி
ஒரு மனிதன் ஒரு மூமின் சிறுநீர் கழிக்க செல்வானேனால், மலஜலம் கழிக்க செல்வானேனால், அவனுடைய மலஜலம் கழிக்கும் முறையும் அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக கணிக்கப்படும். இபாதத்தாக கணிக்கப்படும். ஏன்? அந்த மலஜலம் கழித்தல் என்ற காரியத்தை கூட அவன் ஏதோ ஒரு மாற்றார் முறைப்படியோ அல்ல மனம் போன வழிப்படையை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த முறைப்படி அந்த மலஜலத்தை கழிக்கும் பொழுது கூட அவனுடைய அன்றாட தேவையை, அவனுடைய அத்தியாவசிய தேவையை, அந்த வயிற்றில் உள்ள அசூசையை, நஜிஸை நிறைவேற்றக்கூடிய அந்த காரியமும் கூட அல்லாஹ்விடத்திலே வணக்கமாக கருதப்படும், இபாதத்தாக கருதப்படும். தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல, இன்ன பிற இபாதத் அல்ல, குர்ஆன் ஓதுவதல்ல, zikr செய்வதல்ல, இவருடைய வயிற்றில் உள்ள அசுத்தத்தை வெளியேற்றக்கூடிய அந்த காரியமும் அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக கருதப்படும். எப்பொழுது அந்த காரியத்தை அல்லாஹ் சொல்லி தந்த முறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படி நிறைவேற்றும் பொழுது. அதனால தான் அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து மக்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி தந்த பொழுது யூதர்கள் கிண்டல் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. மாலி ஹாத ரசூல், இவர்களா என்ன அல்லாஹ்வுடைய தூதரா? மாலி ஹாத ரசூல் யுஅல்லிமுன நாஸல் ஹலா, இவர் அல்லாஹ் ரசூலா? அல்லாஹ் ரசூல் சொன்னா பெரிய பெரிய தாத்பரியங்களை பற்றியும், பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களை பற்றியும், பெரிய பெரிய நம்முடைய அறிவுக்கு பொருந்தாத அற்புதமான விஷயங்களை பற்றி எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், பயான் பண்ணணும். அப்ப இது அல்லாஹ் தூதர் எடுத்துக்கலாம். மாலி ஹாதர் ரசூல் யுஅல்லிமுன நாஸல் ஹலா, மக்களுக்கு கக்கூஸ் போறது எப்படி, பாத்ரூம் போறது எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு, இவர் ஒரு ரசூலா என்று யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கிண்டல் செய்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது, மதீனாவில் இருக்கும்போது கடை வீதிக்கு சென்றார்கள், சென்று வியாபாரம் செய்தார்கள், மக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் நடத்தினார்கள். இதை பார்த்து மக்கத்து குறைஷிகள் சொன்னார்கள், மாலி ஹாதர் ரசூல் யம்ஷூன அலல் அஸ்வாக், இவர் என்னப்பா அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறாரு, கடை வீதியில் நம்மளோட ஒரு மனுஷனோட மனுஷனா சுத்திட்டு இருக்காரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மக்கத்து குறைஷிகள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இவர் என்ன அல்லாஹ் ரசூலா? கடையில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்காரு, கடவுளை சுத்திட்டு இருக்கிறார், இவரெல்லாம் ஒரு ரசூலா? ஆக அவர்கள் ரசூலுடைய அர்த்தத்தை புரியவில்லை, வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரியவில்லை, வணக்கத்தினுடைய அர்த்தத்தையும் புரியவில்லை. யார் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தை, பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையே வணக்கமாக மாறிவிடும். சகோதரர், நாம் நினைக்கின்றோம் மறுமையிலே தண்டனைக்குரியவன், மிகப்பெரிய குற்றவாளி, மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கணும், விபச்சாரம் பண்றவன், சாராயம் குடிக்கிறவன், திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை செய்யறவன், இவன்லாம் மறுமையில பெரிய தண்டனைக்குரியவன். வாஸ்தவம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் கொண்டு வரவில்லை என்றால், தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தன் வணக்கமாக ஆக்கவில்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னமின் அஷரன் நாசி யௌமல் கியாமி அதாபா, கியாமத் நாளிலே மனிதர்களே மிக 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 மோசமான மனிதன் யார் தெரியுமா? கெட்ட மனிதன் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு மத்தியில் ரொம்ப சர்வசாதாரணம், ரொம்ப சாதாரணமான காரியம் நினைச்சிட்டு இருப்போம். குறிப்பா இளைஞர்கள் தங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே பேசும் பொழுது ரொம்ப சர்வசாதாரணமா இது நடக்கும். அது பெரிய பாவமாகவோ குற்றமாகவோ எடுத்துக்கொள்வதில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பாருங்க, இன்ன அஷர்ரன் நாசி யௌமல் இன்தல்லாஹி மன்சிலத்தின் யௌமல் கியாமா, அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே மிக மிக கெட்ட மனிதனாக அல்லாஹ் கருதுவது யாரை தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான மக்களை கொலை கொண்ட நரேந்திர மோடியை போன்றோ, பல்லாயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அத்வானியை போன்றோ, அல்ல பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த ஜார்ஜ் புஷ்ஷை போன்ற ஒரு கொடுங்கோலனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லவில்லை. அவர்கள் எல்லாம் கொடுங்கோலர்கள் நமக்கு தெரியும். அவர்கள் தௌபா செய்யாமல் மரணிப்பார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தீங்கானவர்கள், கேடுகட்டவர்கள் நமக்கு தெரியும். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தை பக்குவப்படுத்த விரும்புகின்றார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே மிக மிக மோசமான நிலையை கொண்ட மிக கெட்ட தீயவன் யார் தெரியுமா? அர் ரஜுலு, ஒரு மனிதன், யுஃதி இலம்ராதி, இரவிலே தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய மனைவியிடத்தில் செல்கின்றான். அவளும் இவனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு இவனிடத்தில் தன்னை ஒப்படைக்கின்றாள். அவர்களுக்கு மத்தியிலே ரெண்டு பேரும் வீடு கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
வீடு கூடி விட்டு சும்மா இருஷிரு சிர்ரஹா, காலையில் எழுந்தவுடன் அந்த பெண்ணை பற்றிய ரகசியத்தை எல்லாம் தன் நண்பர்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துபவன். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணம். குறிப்பாக கல்யாண வீட்டில் இளைஞர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது என் மனைவி அப்படி நடந்துகிட்டா, இப்படி நடந்துகிட்டா, நான் அவள்கிட்ட அப்படி நடந்தேன், அவன் என்கிட்ட இப்படி நடந்தா என்று சொல்கிறார்கள். வெக்கம் கெட்டு போய் எம்பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவன் தான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மனிதர்களே மிக கேடுகட்ட மனிதன். தன்னுடைய மனைவியை தன்னுடைய ஆசைக்கு அழைக்கின்றான், அவளும் நம்பிக்கையோடு அமானிதத்தோடு தன்னை ஒப்படைக்கின்றாள். தன்னுடைய கணவன் என்று நம்பி ஒப்படைக்கின்றாள். ஆனால் இந்த பாவி அவளை அனுபவித்து விட்டு மறுநாள் காலையிலே வந்து மற்றவர்களிடத்தில் அவளை பற்றி ரகசியத்தை வெளியிடுவானேனால் இவனை விட கேடுகட்டவன் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே? நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரியங்கள் இவைகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எவ்வளவு மோசமான பாவமாக நமக்கு பகிரங்கப்படுத்துகிறார்கள் பாருங்கள். இதற்கு காரணம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையை வணக்கமாக ஆக்கிக் கொள்ளவில்லை. தொழுதால் மட்டும் போதாது, தாடி வைத்தால் மட்டும் போதாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் அது வணக்கமாக அமைய வேண்டும். எப்பொழுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த உண்மையான போதனைகளை நாம் பின்பற்றும் பொழுது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் சகோதரர்களே, வாழ்க்கையின் நோக்கமே அல்லாஹ்வுடைய கட்டளையையும் எம்பெருமானார் கற்றுத்தந்த வாழ்க்கை முறையையும் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான். இதுதான் நான் வாழ்க்கையின் நோக்கம் என்று நினைத்துக் கொண்டால் ஒரு மனிதன் அங்கே வியாபாரம் செய்வது இபாதத்தாகும், கொடுக்கல் வாங்கல் செய்வது இபாதத்தாகும், திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த முறைப்படி திருமணம் முடிக்கும் பொழுது அந்த திருமணம் இபாதத்தாகும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், திருமணம் என்பது அது வணக்கம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய திருமணம் என்பது வணக்கம் அல்ல, அது வழக்கமாகிவிட்டது. வழக்கம் எங்க ஊர் வழக்கம், எங்க நாட்டு வழக்கம். ஊர்ல எல்லாரும் சேரும் வரதானே. அதனால்தான் இன்னைக்கு திருமணம் என்றது உன்னதமான இபாதத், ஒரு உயர்வான இபாதத். எப்படிப்பட்ட இபாதத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் திருமணம் முடிக்கும் பொழுது அவன் ஈமானில் பாதியை முழுமை பெற்று விட்டான். ஈமானில் பாதி ஈமான் முழுமை பெற்று விட்டு விடுகிறது. ஃபல்யத்தகில்லாஹ பாக்கியா, மீதி உள்ளதற்கு அவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். அவன் 50% பாஸ் ஆயிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திருமணம் முடிக்கும் பொழுது. அப்படி ஈமானில் முழுமைப்படுத்துவதற்கு பாதி என்று சொல்லப்பட்ட அந்த திருமணம் இன்றைக்கு நாசமாக, அட்டூழியமாக, அசிங்கமாக ஆக்கப்பட்டு மாற்றாருடைய கேடுகட்ட கலாச்சாரம் எல்லாம் அந்த திருமணத்திற்கு போந்து திருமணம் என்ற ஒரு அழகான இபாதத் ஒரு கேடுகட்ட கலாச்சார சீரழிவாக மாற்றப்பட்டு விட்டது. காரணம் என்ன? வணக்கத்தை வழக்கமாக்கி விட்டோம். வணக்கத்தை, வணக்கம் என்ற இபாதத்தை, திருமணம் என்ற இபாதத்தை வழக்கமாக்கி விட்டோம். இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நமக்கு வணக்கத்தை வாழ்க்கையாக்குவதற்கு பதிலாக வழக்கத்தை வாழ்க்கையாக்கி அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை சிதைத்து விட்டோம். சமீபத்திலே சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் என்பதனால் சொல்கின்றேன். பேப்பர்ல பத்திரிகை எல்லா பத்திரிகையும் வந்துச்சு. ஒரு கணவன் மனைவி, முஸ்லிம் கணவன் மனைவி, ஏதோ வியாபாரத்தில் ஏதோ பிரச்சனை, நஷ்டமாயி போச்சு, சமாளிக்க முடியல. அந்த இளம் வயது கணவன், 30 வயசோ 32 வயசோ இளம் வயது கணவன், மனைவி, தன்னுடைய 2 பச்சிளம் குழந்தைகள், 2 வயசுல ஒரு குழந்தை, 3 வயசுல ஒரு குழந்தை நினைக்கிறேன், 2 பச்சிளம் குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து சாகடித்து விட்டு அந்த கணவன் மனைவி செத்து போயிருக்கிறார்கள். பிறகு யார் எவர் என்று விசாரித்த பொழுது அந்த அவர் மார்க்கம் தெரியாதவரோ அல்லது இபாதத் இல்லாதவரோ சொன்னார்கள், அவர் பெரிய தௌஹீத்வாதி, குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றவர். என்ன மண்ணாங்கட்டி தௌஹீத்வாதி? தன்னுடைய பச்சிளம் குழந்தையை சாகடித்து, 2 வயது குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து சாகடித்து, தன்னுடைய 3 வயது குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து, தன்னுடைய மனைவிக்கு விஷத்தை கொடுத்து, தானே விஷத்தை கொடுப்பவன் இவன் பேசினா வாழ்க்கை ஃபுல்லா தாடி வச்சிருந்தாராம், தொழுவாராம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவாராம். என்ன பிரயோஜனம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், ஒமை யக்துல் நஃப்ஸன், யார் ஒரு அநியாயமாக ஒரு உயிரை கொல்வானோ அவனுக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த தௌஹீத்வாதிக்கு அல்லாஹ்வுடைய இந்த வசனம் புரியவில்லையா? வாழ்க்கை நோக்கம் தெரியவில்லையே. அப்ப என்ன குர்ஆனை ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன ஹதீஸை ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையிலேயே குர்ஆனை பேசி என்ன பிரயோஜனம்? பெரிய முகத்துல 2 கிலோ 3 கிலோக்கு தாடி வச்சு என்ன பிரயோஜனம்? அருமை சகோதரர்களே, இது ஒரு உதாரணம். இது ஒரு உதாரணம், எங்கோ நடந்த ஒரு உதாரணம். இது போன்ற அன்றாட நிகழ்வுகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையே ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை.
அதனாலதான் மனுஷன் என்ன பண்றான்டா, தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில ஒரு தான் வெறுக்கக்கூடிய ஒரு வெறுப்பான சம்பவம் நிகழ்ந்து விட்டால், அல்லது இந்த பிரச்சனையை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, நம்மளால இந்த பிரச்சனையை எதிர்நோக்க முடியாது, இந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியாது, தீர்க்க முடியாது என்று அஞ்சினால் உடனடியாக அவன் தேடக்கூடிய அடுத்த தீர்வு மரணத்தை நோக்கி செல்கின்றான், தற்கொலையை நோக்கி. காரணம் என்ன? வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இதுவல்ல வாழ்க்கை. இந்த பிரச்சனை மட்டுமல்ல நமக்கு வாழ்க்கை, இந்த பிரச்சனை எதிர்நோக்குவது மட்டுமல்ல நமக்கு வாழ்க்கை. இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய நமக்கு வாழ்க்கை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை நம்முடைய வணக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த வாழ்க்கையை நாம் நிறைவேற்றுவோமேனால், அந்த வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி தந்த முறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத் தந்த முறைப்படி 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த வாழ்க்கையை வணக்கமாக ஆக்க முடியும் என்ற இந்த உண்மையை புரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். அருமை சகோதரர்களே, அதனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொழுகை என்பதும் நோன்பு என்பதும் அல்ல ஹஜ் என்பதும் அல்ல இன்ன பிற இபாதத்துகளும், நம் முகத்திலே தாடி வைப்பதும் துப்பி போடுவதும் அல்ல தொழுகிலே நெஞ்சுக்கு மேலே தக்பீர் கட்டுறதா, நெஞ்சு கீழே கட்டுறதா, விரல் ஆட்டுறதா, ஆட்ட வேண்டாமா, நீட்டுறதா, மடக்கிறதா, தொப்பி போடுறதா, போட வேண்டாமா, இது எல்லாம் சடங்குகள். இவையெல்லாம் சடங்குகள். இதுக்கு நெஞ்சுக்கு மேல கட்டுறது, கீழே கட்டுறது, விரல் ஆட்டுறது, ஆட்டாம இருக்குது, தொப்பி போடுறது, போடாம இருக்கிறது, மௌலிது ஓதுறது, ஓதாம இருக்குது, தர்காக்கு போறது, போகாம இருக்குது, இதெல்லாம் சடங்குகள். ஆனால் இந்த தொழுகையின் மூலமாக, இந்த இபாதத்தின் மூலமாக என்ன ஒரு நற்பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நாடுகின்றானோ, அந்த நற்பண்பு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு தொழுகையாளியோ, இப்படிப்பட்ட ஒரு தாடி வைத்தவரோ, இப்படிப்பட்ட ஒரு தௌஹீத்வாதியோ, அல்ல இப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவரோ இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான காரியத்தை செய்வாரா? ஒரு கேடுகட்ட காரியத்தை செய்வாரா? ஆக நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? இப்படிப்பட்ட சடங்குகளை மட்டும் நிறைவேற்றி விட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கை வணக்கமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அதனால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தற்கொலை செய்பவர்கள் மட்டும் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை விளங்காமல் இல்லை, மாறாக நல்ல மனிதர்களாக இபாதத்தாளிகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை விளங்காமல் தான் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையின் நோக்கத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை முறையாக விளங்கி இபாதத் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நம்முடைய மனோ இச்சை அன்னார் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை, அன்னார் கற்றுத்தந்த சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் உண்மையான மூமின்களாக ஆவோம். அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.